உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இன்னொரு முறை வாசிக்க போகிறோம். இது எனக்கு நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் ஒருவேளை அப்படி இல்லை, ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறபடி எனக்கு நிச்சயமாக நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன்னா நீங்கள் என்னோட சேர்ந்து உங்களுக்கென்று உரிமையோடு நீங்கள் வாசிக்கும்படி அன்பாக கேட்குறேன். திருப்பியும் வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு பெரிய ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இதுதான் கர்த்தருடைய விருப்பங்க. இந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதுக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நேரா என் வானத்தை நான் திறக்கிறேன். இந்த திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்திலும் தயவிலும் வாழ்றது அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஒரு சிறப்பான ஒரு நிலை. இட்ஸ் a very special and a privileged position. இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்கிறார், இந்த சபைக்கு நேராக கர்த்தர் வானத்தை திறக்கிறாரு. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நேராக கர்த்தர் வானத்தை திறந்து, திறக்கப்பட்ட திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நம்ம வாழ வேண்டும் என்று தேவன் நியமிக்கிறார், தேவன் விரும்புகிறார். இது நிஜமா? அதை தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் முழுவதும் அதை எடுத்து இது எவ்வளோ நிஜமான ஒரு ஆசீர்வாதன்றதை வேதத்தின் வசனத்தின் மூலமாய் சத்தியங்கள் மூலமாய் உங்களுக்கு விளக்கி கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு இவ்வளோ வசனங்களை கேட்குற நம்ம ஒரு காரியத்தை முடிவு செய்யணும். என்னன்னா, என் வாழ்க்கையை அடைப்பட்ட வானத்துக்கு கீழே வாழ நான் இடம் கொடுக்க மாட்டேன். அடைப்பட்ட வானத்துக்கு கீழே வாழும்போது ஆசீர்வாதமே கிடையாது பாருங்க. என்ன ஆண்டவர் சொல்கிறார், பூமி இரும்பாக இருக்கும், வானம் வெண்கலமாக இருக்கும். அது ஒரு நல்ல நிலை இல்லை பாருங்க. நான் ஜோம் பண்ணால் கேட்கப்படாது, என் பிரயாசத்துக்கு விளைவு இருக்காது. ஆசீர்வாதமே இல்லாத ஒரு நிலையில் நான் வாழணும்னு கர்த்தர் விரும்பலை. என்னை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். எத்தனை பேர் அதை நம்புகிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்கள். என்ன ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு என்னவா இருக்கு? அப்போ நான் ஆசீர்வதிக்கப்படுகிற இடத்துல நான் இல்லைன்னா ஆண்டவர் அதை குறித்து சந்தோஷப்படுறவர் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அடைப்பட்ட வானத்துக்கு கீழே போய் வாழாதப்பா, அதில் உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் திறந்திருக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்வதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான. அந்த விதத்தை புரிந்து கொள்கிறதுக்கு ஆண்டவர் கிட்டத்தட்ட 12 வழிகளை நம்ம காட்டுறார் பாருங்க. இந்த திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்றதுக்கு கர்த்தர் சில பிரமாணங்களையும் கோட்பாடுகளையும் முறைமைகளையும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடு. எதுக்கு இந்த போதனை நேரம்? ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்தை எப்படியாவது உனக்கு நான் கொடுத்துருவேன்னு சொல்கிறத காட்டிலும் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவதற்கான வழிகளை கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் நமக்கு போதிக்கிறாரு. ஏன்னா அதான் நிஜமான ஒரு பிரயோஜனமான ஆசீர்வாதமான விதம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு. அப்போ ஆண்டவர் இந்த பிரமாணங்களையும் கோட்பாடுகளையும் முறைமைகளையும் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கறத நம்ம இங்கே கவனிக்கிறோம். 12 வழிகளை கர்த்தர் காண்பித்து, இன்றைக்கு ஆண்டவர் இந்த 13வது ஒரு வழியை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் பாருங்க. இது எப்படி உங்களை தேவன் திறந்திருக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ நம்மளை தகுதி ஆக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை மாற்றிக்கொள்ள முடியுன்றதை வேதம் நமக்கு காட்டுகிற சில உண்மைகளை எடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 13வது வழி கர்த்தர் சொல்கிறாரு, ஏழைகளுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்காம இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வானம் திறக்கப்படாதுன்றாரு. நீங்கள் நான் சொல்கிறது நல்லா கவனிக்கணும். ஒரு ஏழையினுடைய கூக்குரலை அல்லது ஒரு ஏழைக்கு நான் தயவான விதத்தில் நான் பிரதியுத்தரம் செய்யலைன்னா நான் தேவனின் பட்சம் இல்லை. ஐ எம் நாட் ஆன் காட் சைடு, ஐ எம் அகெயின்ஸ்ட் காட் சைடு. ஒரு கிறிஸ்தவனாய் தேவனுடைய பிள்ளையாய் தேவன் நமக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான ஒன்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு ஏழையினுடைய கூக்குரலை, ஒரு ஏழையினுடைய அவன் கூக்குரலை தயவோடு அவனுக்கான அந்த அப்ரோச்சை
ஒரு தேவ பிள்ளையா இருக்கிற நான் கொடுக்கலன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய சைடில் இல்லப்பா, யூ ஆர் நாட் ஆன் மை சைடு. இப்போ இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அதை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இப்படி செய்கிறதுனால, கர்த்தர் இதை சொல்லுகிறத நம்ம வாழ்க்கையில் இப்படி செய்கிறதுனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை இன்னைக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இது மேலே எப்படி நம்ம கவனம் வைக்கணும். ஏழையினுடைய கூக்குரல் அப்படின்னா பாருங்க, ஒரு ஏழையினுடைய கூக்குரலுக்கு நான் செவி கொடுக்கும்போது, அதுக்கு தயவோடு பிரதியுத்தரம் கொடுக்கும்போது கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார். எனக்கு நேராக வானத்தின் பல கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். அப்போ இதை நான் செய்வதற்கு தேவன் வச்சிருக்கிற வழிகளை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். சில வசனங்களை இதுக்கு ஆதாரமாக காட்ட விரும்புகிறேன். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். நல்லா கவனிங்கள், இங்க எவ்வளவு தெளிவா சொல்றார் பாருங்க. ஒரு ஏழை கூப்பிடும் போது அவனுடைய கூக்குரலுக்கு தயவோடு ஃபேவரபிளா நான் அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலனா, ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. நீயும் கூப்பிடுற ஒரு நேரம் வரும்ன்றாரு. நீயும் கூப்பிடுகிற ஒரு நேரம் வரும்போது உன் கூக்குரலை கேட்க ஒருவனும் இல்லாத ஒரு நிலை ஏற்படுது பாருங்க. அது திறந்த வானத்தின் அறிகுறி அல்ல, அது அடைப்பட்ட வானத்து கீழ் வாழ்கிற அறிகுறி. கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கவனிக்கணும் நீங்க தேவ பிள்ளைகள். அப்போ ஆண்டவர் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இதை எவ்வளோ முக்கியப்படுத்தி காட்டுறாருன்னா பாருங்க, சில நேரம் நம்ம நிஜமான என்ன ஏழைகள் இல்லை என்ன ஏழைகளுடைய கூக்குரலை அனலைஸ் பண்ணுறது இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் ஒரு பெரிய சவால் தான். ஆனால் நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். சில ஏழைகளுடைய கூக்குரலை நம்ம தயவோடு அவர்களுக்கு பிரதியுத்தரம் செய்யாமல் அதை அசட்டை பண்ணக்கூடிய நிலையில் இருப்போம்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, ஏழையின் கூக்குரலை அசட்டை பண்ணினா ஆண்டவர் சொல்கிறார், நீ கூப்பிடும்போது ஒரு நேரம் கேட்கப்படாத ஒரு நேரம் ஏற்படும். அது திறந்த வானத்துக்குரிய அறிகுறியில் அடைப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை கீழே இருக்கக்கூடிய அறிகுறி. இன்னொரு இடத்துலையும் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு நீதிமொழிகளில் நீங்க கவனிச்சிங்கன்னா, இன்னொரு இடத்துல 19ஆம் அதிகாரம் பாருங்க, 17ஆம் வசனம் பாருங்க. 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் வாசிப்போமா? அங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு, ஏழைகளுக்கு பிரதியுத்தரம் கொடுக்கிறவன். ஆண்டவர் எவ்வளவு கவனம் வைக்கிறார் பாருங்க இந்த விஷயத்துல. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த விஷயத்துல ஆண்டவர் எப்படிப்பட்ட விதங்களில பார்க்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அங்க சொல்றார், ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை அவனுக்கு என்ன செய்வாராம்? சொல்லுங்க, நல்லா வாயத்திறந்து, கர்த்தர் அதை என்ன செய்வாராம்? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஏழைகளுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்காதவன், அதை அசட்டை பண்ணுகிறவன், அவன் கூப்பிடும் போதும் அவனுடைய கூக்குரல் கேட்கப்படாம போயிடும்ன்ற. அப்ப கவனிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு ஏழைக்கு இறங்கி ஒரு உதவியோ தயவையோ ஒரு நன்மையோ நீ செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, அதை எனக்கே நீ செய்யறப்பா. எனக்கே நீ செய்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை உனக்கு என்ன செய்வேன்? திருப்பி கொடுப்பேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் அதை நமக்கு என்ன செய்வாரு? கர்த்தர் எப்படி திருப்பி கொடுப்பாரு? 1 மடங்குல 2 மடங்குல நான் கணக்கே போட முடியாதபடி கர்த்தர் திருப்பி கொடுப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம கணக்கே போட முடியாத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? சிலருக்கு கடன் கொடுப்போம் பாருங்க, என்ன சொல்லுவாங்க? கடன் வாங்குறவங்க, நான் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. என்ன, நமக்கு கொடுக்கும் போதே தெரியும் இது கொடுக்காதுன்னு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம கொடுக்கும் போதே நமக்கு தெரியும் இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு. ஆனா என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பா கொடுத்துருவேன். அப்படி சொல்ற சிலர் கொடுப்பாங்க, சிலர் கொடுக்காம போவாங்க. ஆனா இங்க ஒருத்தர் சொல்றாரு பார்த்தீங்களா, நீ ஏழைக்கு இறங்கினா கர்த்தருக்கு கடன் கொடுக்குற, கர்த்தர் அதை உனக்கு திருப்பி கொடுப்பார்ன்றது 100% ஷுவர். கையை வச்சு சொல்லுங்க, 100% ஷுவரான விதத்தில் கர்த்தர் அதை என்ன செய்வார்? நமக்கு திருப்பி கொடுக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இந்த காரியங்களை புரிந்து கொண்டா இந்த ஏழைகள் கூக்குரல் இடும்போது அவர்களை குறித்த எண்ணங்கள் எனக்கு சரியானதா இருக்கும்.
எண்ணங்கள் சரியானதா இருக்கிறது மாத்திரம் இல்ல, என்னுடைய எண்ணங்கள் வேதத்தின் அடிப்படை மாற வேண்டும். நான் சொல்றது நல்லா கவனிங்க. ஒரு ஏழை கூக்குரலிடும் போது அந்த ஏழை கூக்குரலிடக்கூடிய காரியங்களை குறித்த சரியான ஒரு எண்ணமோ எனக்கு வர வேண்டும் என்று சொன்னா, ஒரு கிறிஸ்தவனா எனக்கு தேவ வசனத்துல என்ன சொல்லியிருக்கு இதை குறித்து அந்த எண்ணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா நான் மாறும்போது கர்த்தர் எனக்கு அதை திருப்பி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு அதை பல மடங்கு, சொல்லுங்க, நான் எண்ண முடியாத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம், திருப்பி கொடுப்பாராம். பாருங்க, உலகம் எப்படி பார்க்குது, ஒரு கிறிஸ்தவன் எப்படி பார்க்குறான் பாருங்க. எண்ணங்கள் ரொம்ப முக்கியமானது. வாட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் யூ ஹேவ் டுவர்ட்ஸ் த புவர், அது சரியானதா இருக்கா, வேதத்தின் அடிப்படையில் இருக்கா? உலகம் எப்படி பார்க்குது? உலகம் என்ன, ஏழையை எப்படி பார்க்குறாங்க, புறக்கணிக்கப்பட்டவர்களா, நெக்லெக்ட் பண்ணப்பட்டவர்களா, வயலேட் பண்ணப்பட்டவர்களா, அவங்கள ஒரு பொருட்டாவே என்றதில்லை. ஆனால் உலகம் என்ன செய்யுது, உலகத்தில் செல்வாக்கு உள்ளவன், பணம் உள்ளவன், அதிகாரம் உள்ளவன், அப்படிப்பட்ட ஆளை வித்தியாசமாக பார்க்குறாங்க, ரொம்ப மதிப்புள்ள ஒரு நிலையில் பார்க்குறார்கள். இப்படிதான் கிறிஸ்தவர்களும் தேவனுடைய வசனத்தை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளும் இப்படி தான் பார்க்க போகிறோமா, அல்லது தேவன் சொல்லியிருக்கிற அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் இந்த வசனம் எப்படி பார்க்குது, கர்த்தர் எப்படி பார்க்குறாரு ஒரு ஏழைய, அதெல்லாம் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க, இன்னைக்கு நம்ம கர்த்தர் பார்க்குற விதத்தில் நம்ம ஏழைகளுடைய கூக்குரலுக்கு தயவோடு அவர்களுக்கு பிரதியுத்தரம் கொடுப்போம்னா நம்ம தேவனின் பட்சம் நிற்கிறோம், தேவனுடைய சைடில் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் சொல்றாரு, அவர் அதை திருப்பி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கையவேன் சொல்லுங்க, அவர் என்ன செய்கிறார், நமக்கு அதை திருப்பி கொடுக்கிற தேவனா. அப்போ தேவன் வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி நான் ஏழைகள் என்ன கூக்குரலிடும் போது அவங்களுக்கு நான் எப்படி பிரதியுத்தம் கொடுக்கறது? இப்போ அதை குறித்து நம்ம கவனிக்கணும். பாருங்க, இங்கே வேதம் எப்படி அதை காட்டுது. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா இயேசுநாதர் இதுக்கு எப்படி பிரதியுத்தரம் கொடுக்குறாருன்றதை நம்ம அறிந்து கொண்டா, நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம இதே பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம உபயோகப்படுத்த ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். இங்கே பாருங்கள், இயேசுநாதர் அவருடைய பிரசங்கத்தை அவர் ஆரம்பிக்கும் போது, அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் எதை முக்கியப்படுத்துறாருன்றதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏன் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஆண்டவர் இந்த காரியத்தில் முக்கியப்படுத்துறாரு, ஏன் இந்த காரியத்தை செய்யும் போது நமக்கு நேரம் வானத்தை திறக்கிறாருன்னா, இங்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸை தேவன் கொடுத்துருக்கிறார். பாருங்க, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா 18ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. நல்லா கவனிச்சு பாருங்க, நிறைய லிஸ்ட் அங்கே கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த லிஸ்ட்ல முதலான ஒன்று இருக்குன்னா அது என்னன்னா, கர்த்தர் சொல்ற தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அவர் அபிஷேகம் பண்ணினார். இயேசுநாதர் இந்த ஊழியத்துக்கு அவர் வந்தபோது கர்த்தர் அவரை அழைச்சி அவரை ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரை ஞானஸ்தானம் எடுக்க வச்சு பரிசுத்தாவியான அவர் மேல் வந்து, அதுக்கு பிறகு நீங்கள் இந்த 3ஆம் அதிகாரத்துலேயும் 4ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இருக்கும் பாருங்கள், ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று வனாந்திரத்துக்குள் சோதிக்கப்பட்ட பிறகு அவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற ரெக்கார்டை இந்த லூக்கா ரொம்ப அற்புதமாக இங்கே பதிவு பண்ணியிருக்கிறார். அதை பதிய பண்ணும்போது அவர் எப்படி அவருடைய முதல் பிரசங்கமே, அவருடைய முதல் ஊழியத்தினுடைய அனுபவமே எப்படி இருக்கு பாருங்க. அதை 16 வசனத்திலேருந்து வாசிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். சொல்லியிருக்கு பாருங்க, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்தபோது தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, இப்போ பாருங்க, இதான் அவர் பண்ற தேவாலயத்துக்குள்ள போய் இயேசுநாதர் செய்கிற முதல் பிரசங்கம் பாருங்க.
அந்த முதல் பிரசங்கத்தில் அவர் அட்ரஸ் பண்ற முதல் காரியம் எதுனா தரித்திரர். இந்த தரித்திரத்தை ஆண்டவர் அட்ரஸ் பண்ற. ஏன்னா இந்த ஏழ்மை, இந்த தரித்திரம் எவ்வளோ ஒரு கொடுமையான ஒன்றுன்றத தேவன் அறிந்திருக்கிறதுனால அதை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை விட்டு நீக்குவதற்கு என்ன கவனம் வைக்கிறார் என்பதை ஆண்டவர் காட்டுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமோ இயேசுநாதர் எதுல கவனம் வச்சாரோ நிறைய சொல்லியிருக்கிறார். என்ன நொறுங்குண்டவர்களை என்ன பலப்படுத்தவும், இருதயத்தை என்ன கட்டவும், பார்வையில்லாதவனுக்கு பார்வை கொடுக்கும், இதெல்லாம் நிறைய செய்கிறார் பாருங்க. ஆனால் அதில் முதல் லிஸ்டில் இருக்கிறது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்ன்றது. அப்போ அதில் ரொம்ப எம்பசிஸ் பண்ணுறாரு, அதில் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு பாருங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரிந்து ஒரு மனுஷன் தரித்திரத்தில் இருக்கிறான். அந்த தரித்திரம் இருக்கிற மனுஷனுக்கு ஒருத்தன் அவன் கூக்குரலை ஒருத்தன் கேட்காம போனால் அது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒன்று, அது அவனுக்கு எவ்வளோ வேதனையான ஒரு காரியம். அப்போ கவனிச்சு பாருங்க, அந்த ஏழ்மையை, அந்த தரித்திரத்தை மனுஷனை விட்டு நீக்க வேண்டும் என்பதில் கர்த்தர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு எனக்கு நேராக வானம் திறக்கப்படணும்னா ஆண்டவர் சொல்றார், எனக்குள்ள இருந்த அதே சிந்தனை உனக்குள்ளேயும் இருக்கணும்பா. நான் எதன் மேலே கவனம் வச்சேன் பாரு, இந்த ஏழைகளை, இந்த தரித்திரத்தை நீக்குவதில் நான் கவனம் வச்சேன். இதுதான் தேவனுடைய சிந்தை பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பல நேரங்களில் இந்த விஷயத்தில் நம்முடைய கவனத்தை வைக்கிறது இல்லை, நம்ம அதை ரொம்ப அசட்டை பண்ணி விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அறிந்து அதில் நம்ம கவனம் செலுத்தணும். அது நமக்கு பிற ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதை தேவன் உணர்ந்து எப்படி அதை அட்ரஸ் பண்ணுறாருன்றது தான் ரொம்ப முக்கியமானது பாருங்கள். ஏன்னா இது ஆண்டவர் சொல்கிறார், ஏன் இது ரொம்ப கொடுமையானதுன்னா, ஒரு மனுஷன் ஏழையாக இருந்து அவனுக்கு வர வேண்டிய காரியங்கள், அவனுக்கு அடைய வேண்டிய காரியங்கள் வராமல் போகும்போது அதனால் அவன் படுகிற துன்பங்கள் ஏராளமாக இருக்கும். சில நேரம் பாருங்கள், வியாதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு அவன் ஏழையாக இருப்பானா, நீ யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் அந்த வியாதியை ட்ரீட் பண்ணக்கூடிய மருந்தும் டாக்டர்களும் இருந்தும் அவன் ஏழையாக இருக்கிறதுனால அந்த காரியத்தை, அந்த மருத்துவத்தினால் உண்டாகிற அந்த ஆரோக்கியத்தை அவன் பெற முடியாமல் போய்விடுகிறானே. அப்போ அந்த ஏழ்மையே, அந்த ஏழையாக இருக்கிற நிலையே அவனுக்கு ஒரு வேதனையும் அது ஒரு கொடுமையுமாய் மாறுது. It becomes terrible and horrible for that person. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நிலையை நீக்குவதற்கு ஆண்டவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார்ன்றத இங்க ஆண்டவர் ரொம்ப அற்புதமா எடுத்து காட்டுகிறார். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு சொல்றாரு, உன்னை சுத்தி இருக்கிற ஏழைகள் கூக்குலிடும் போது அந்த ஏழைகளுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போயிடக்கூடாது. அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நாம் பிரதியுத்தரம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ கவனிச்சு பாருங்க, கர்த்தர் விரும்புறது என்னன்னா, எப்படி இயேசுநாதர் ஏழைகளுக்கும் தரித்திரர்களுக்கும் அவர் ஊழியம் செய்து அவர்களுக்கு உதவினாரோ, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளையும் ஆண்டவர் அதே போல செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர்களுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் பாருங்க. அதை எப்படி செய்கிறது, சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க. அதை எப்படி செய்கிறது, ஏசாயா 51 அதிகாரம் வாங்க. எப்படி நமக்கு செய்யப்பட்டது இதை அறிஞ்சிக்கிட்டோம்னா நம்மளும் இதை செய்வதற்கு கர்த்தர் ஏதோ ஒரு வகையில் நம்மளையும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு அல்லது ஏழைகளுடைய கூக்குரலுக்கு நாமும் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஏசாயா 51 அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. எப்படி நாம் இதுக்கு ஊழியம் செய்ய, இதுக்கு ஏதாவது நம்ம பிரதியுத்தரம் கொடுக்கணுமே. இயேசுநாதர் பிரதியுத்தரம் கொடுத்துருக்கிறாரே. இப்படி பிரதியுத்தரம் கொடுக்க ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்ன்றத, நமக்கு எப்படி அவர் பிரதியுத்தரம் கொடுத்துருக்கிறார்ன்றத இங்கே வேதம் நமக்கு ரொம்ப அற்புதமாக காட்டுது பாருங்க. வாசிப்போமா? முதல் வசனம் எல்லாரும் வாசிப்போம். ஏசாயா 51:1 வாசிப்போம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். என்ன சொல்ற? நீ வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை நோக்கி பாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஒரு இடத்துல இருந்து வெட்டி எடுத்து
நம்மளை ரொம்ப அற்புதமான ஒரு பாத்திரமா மாத்திருக்கிறாரே. சாபத்திலும் பாவத்திலும் எல்லா விதமான குறைபாடிலும் இருந்த என்ன கர்த்தர் வெட்டி எடுத்து என்ன ஆண்டவர் எவ்வளவு ஒரு அற்புதமான பாத்திரமா மாத்திருக்கிறார் பாருங்க. நான் தேவ ஆசீர்வாதத்துக்கு பாத்திரனே கிடையாது. தேவன் கொடுக்கக்கூடிய எதுக்கும் நான் பெற்றுக்கொள்ள தகுதியற்றவனா இருந்த என்ன ஆண்டவர் வெட்டி எடுத்து என்னை கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்து என்னும் அந்த கண்மலைக்குள்ள கொண்டு வந்து என்னை ஃபிக்ஸ் பண்ணி இன்னைக்கு என்ன ஒரு அற்புதமான பாத்திரமா மாத்திருக்கிறாரே. எத்தனை பேரை கர்த்தர் அப்படி அற்புதமான பாத்திரமா மாத்திருக்கிறாரா? என்னைக்கு இயேசு உங்களை எடுத்தாரோ, உங்களை ஒரு பாத்திரமா அவர் எடுத்தாரோ, நான் சொல்றேன் உங்களை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன இயேசு என்னைக்கு அவருடைய பிள்ளையா எடுத்தாரோ அன்னையிலிருந்து என்ன என்னவா மாத்துறாரு? ஒரு அற்புதமான பாத்திரமா மாத்துறாரு. பாவத்தை மன்னிக்கிறாரு, எனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாரு, என்னை தேவனுடைய பிள்ளை ஆக்குறாரு, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு என்னை தகுதி உள்ளவன் ஆக்குறார். இப்போ நான் கூப்பிட்டா அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் கூப்பிட்டா, கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்லுங்க, நான் கூப்பிட்டா கர்த்தர் எனக்கு என்ன செய்யறாரு? என்ன சொல்றாரு? நீ எங்க இருந்தப்பா? உன் நிலை என்ன? நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த? ஒண்ணுமே இல்லாம இருந்தியே. யோசிச்சு பார்க்கணும். கர்த்தர் சொல்ல, நிறைய நேரம் அதை மறந்துடுறேன். எங்க இருந்து நான் வெட்டி எடுக்கப்பட்டேன்றதை நான் மறந்துடுறேன். அதை நோக்கி பார்க்க நான் மறந்துடுறேன். இதை நான் உணரும் போது கர்த்தர் சொல்றாரு, ஏழைகளுடைய கூக்குரலை நீ ஒரு நாள் அசட்டை பண்றவனா இருக்கவே மாட்ட. எப்படி நீ கூப்பிட்டா நான் கேட்கறனோ, ஆண்டவர் சொல்றார், நீ என்னிடத்துல மன்னிக்கும்படி கேட்கும்போது நான் உன்னை மன்னிக்கிறேனே, என்னிடத்துல இரக்கத்தை கேட்கும்போது நான் உனக்கு இரக்கத்தை கொடுக்கிறேனே, என்னிடத்துல நீ ஆசீர்வாதத்தை கேட்கும்போது நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேனே, என்னிடத்துல நீ விடுதலையை கேட்கும்போது நான் விடுதலை கொடுக்கிறேனே. ஏன் இதை செய்யறேன்னா, என்ன ஆண்டவர் வெட்டி எடுத்து என்னை அவரோடு இணைத்து வச்சிருக்கிறார். என்ன அற்புதமான பாத்திரமா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் மாத்துறாரு. பகலும் பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதமான பாத்திரமா மாத்துறாரு. நல்லா சொல்லணும், பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் எப்படி மாத்துறாரு? சாதாரண ஆள் தான், ஆனா என்ன ஒரு அற்புதமான பாத்திரமா கர்த்தர் மாத்துறாரு பாருங்க. ஏன்னா என்ன ஒரு இடத்துல இருந்து வெட்டி எடுத்திருக்கிறாரு. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். என் பழைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் என்னை பிரிச்சு ஒன்றுமே, என் பேக்ரவுண்டை சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, எனக்கு ஒரு ஆரம்பமே இல்லையே, ஆனால் வெட்டி எடுத்து கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு ஒரு சிறப்பான ஆரம்பத்தை கொடுத்து இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள நீதிமான்களோடு வந்து உட்காரும்படி கர்த்தர் என்னை தகுதிப்படுத்திருக்கிறாரு. அதுதான் இங்கே சொல்கிறாரு. ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை சொல்கிறாரு. ஒரு மனுஷனை எடுத்து அவனை எப்படி பெரிய ஜாதி ஆக்கின ஒரு மனுஷனை அவனை வேர்பிரித்து, நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனை கர்த்தர் எடுக்கும் போது அவனை ஒரு அற்புதமான பாத்திரமா மாத்துறார். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, இயேசு உங்களை அவருடைய பிள்ளையா எடுத்திருக்கிறதுனால உங்களை அவர் என்னவா மாத்துறாரு? நான் ரொம்ப சாதாரணம், அது கரெக்ட் தான். ஆனா இயேசு என்ன எடுத்து அவர் அற்புதமான பாத்திரமா மாத்துறாரு. கர்த்தர் சொல்ற, இதெல்லாம் உனக்கு நான் செஞ்சிருக்கிறேன்றதை மறந்துடாத. நீ எப்படி இருந்த, எவ்வளவு தாழ்வில் இருந்த, உன்னை நம்மளை கர்த்தர் எப்படி உயர்த்திருக்க, இப்படி உயர்த்தி வச்சிருக்கிற ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஒரு ஏழையினுடைய கூக்குரலை நீ கேட்காம போனீன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய பட்சத்தில், யூ ஆர் நாட் ஆன் மை சைடு, என்னுடைய பட்சத்தில் இல்லாமல் ஆண்டவருக்கு அகெயின்ஸ்டான ஒரு நிலையில் மாற. அது என்னன்னா, ஆண்டவர் திறந்த வானத்துக்கீழே வாழாம அடைப்பட்ட வானத்துக்கீழ் வாழுகிறதுக்கு ஒப்பு கொடுக்குறேன். அப்போ இதை குறித்து நான் ஏதாவது செய்யணும் பாருங்க. நிறைய நேரம் கிறிஸ்தவ மக்கள் வந்து என்ன செய்கிறோன்னா, ஏழைகளுடைய கூக்குரலை கேட்கும்போது அவனை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபப்படுறோம். ஐயோ ரொம்ப பாவமாக இருக்குங்க உங்களை பார்க்க. ஏன்னா சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப பரிதாபமாக இருக்குது, அவங்க படுற கஷ்டங்கள், அவங்க போடுற பாதைகள் பார்க்குறதுக்கே ரொம்ப வேதனையாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பரிதாபப்பட்டு போயிடுறோம். அல்லது சிலர் என்ன சொல்கிறோம், அவங்க நிலையை பார்த்துட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க, இப்படி சொல்கிறவங்களா இருக்க தான் கர்த்தர் நம்மளை ஒரு கண்மலையிலேருந்து வெட்டி எடுத்து நம்மளை வேர்பிரித்து நம்மளை ஒரு சிறப்பான ஆளாக்கி, ஏன்னா நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆண்டவர் அவருக்குள்ள ஒரு அற்புதமான பாத்திரமாக மாத்துறாரு. ஏன் இதை சொல்கிறதுக்கா? ஐயோ அவங்க மேலே பரிதாபப்பட்டுட்டு, ஒரு ஏழையுடைய கூக்குரலை கேட்கும் போது அவனுடைய நிலையை பார்த்துட்டு பரிதாபப்பட்டுட்டு
அல்லது அவங்கள பார்த்துட்டு ஒரு ஏழையுடைய கூக்குரலை கேட்கும்போது அவனை பார்த்துட்டு கவலைப்படாதப்பா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு நம்மளை ஆண்டவர் ஒரு கண்மலையிலேருந்து வெட்டி எடுத்து நம்மளை ஒரு அற்புதமான பாத்திரமா இதை சொல்கிறதுக்காக மாற்றி வச்சிருக்கிறாரா? இயேசுநாதர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்க. அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்க தரித்திரத்தை நீக்க, அவன் ஏழ்மையை நீக்க இயேசுநாதர் எல்லா பிரயாசத்தையும் எடுக்கிறார். பாருங்க, ஏன் தரித்திரத்தையும் ஒரு நாள் நீக்கினார்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? கையை உயர்த்தி. ஏன் தரித்திரம்? பாவம் என்கிற தரித்திரம், அக்கிரமம் என்கிற தரித்திரம், இதெல்லாம் நீக்கினாரே. அப்போ ஒரு ஏழையினுடைய கூக்குரலை நான் என்ன செய்யக்கூடாதுன்னா அசெப்ட் பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. இயேசுநாதர் பார்க்கறது போல பார்த்து, இயேசுநாதர் ஊழியம் செய்தது போல நான் ஊழியம் செய்யணும்னா எனக்கு உன்னை காட்டுறாரு. உன் ஆரம்பம், உனக்கு ஒரு ஆரம்பமும் ஒரு நல்ல நிலையும் இல்லாமல் இருந்த ஒரு இடத்துல நீ இருந்தப்பா, அங்கேருந்து உன்னை வெட்டி எடுத்து உன்னை வேர் பிரித்து கொண்டு வந்து கிறிஸ்துவுக்குள்ளே இணைச்சி இன்னைக்கு உன்னை ஒரு அற்புதமான பாத்திரமாக மாற்றிருக்கிறேன். மாற்றி வச்சிருக்கிறேன்னா ஒரு ஏழையினுடைய கூக்குரலை கேட்கும்போது அவனை பார்த்துட்டு பரிதாபப்பட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்ப்பா அப்படி சொல்லிட்டு போகிறதுக்காக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் என்ன சொல்கிறார் பாருங்க. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்றதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். யாக்கோபு 2:14 வாசிப்போமா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நம்ம இந்த வார்த்தைகளை வாசிக்கும்படி விரும்புகிறோம். வாசிப்போம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியை இல்லாதவன் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? கிரியை இல்லாம இருக்கிற ஒரு விசுவாசம் அவனுக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமா இருக்குன்னு கேட்கிறாரு. அது சொல்லிட்டு ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசி ஆறுங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருத்தனுக்கு ஆகாரம் தேவைப்படுது, ஒருத்தனுக்கு வஸ்திரம் தேவைப்படுது, அவனை பார்த்துட்டு பரிதாபப்பட்டுட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனா என்ன பிரயோஜனம் கேட்கிறாரு. இங்க என்ன காட்டுறாரு? நல்ல கிரியைகளுக்கான எக்ஸாம்பிள்ஸை காட்டுறாரு. விசுவாசம், கர்த்தர் மேல ஒரு விசுவாசம் வச்சிருக்கிற ஒரு பிள்ளை, தேவனை நம்புகிற ஒரு பிள்ளை, தேவன் எனக்காக வானத்தை திறப்பார் நம்புற ஒரு கர்த்தருடைய பிள்ளை, என்ன ஒரு கண்மலையிலிருந்து ஒரு வெட்டி எடுத்து என்னை கிறிஸ்து என்னும் கண்மலைக்குள்ள என்னை இணைத்து என்னை ஒவ்வொரு நாளும் அற்புதமான பாத்திரமா மாத்துறாரு நம்புற நானு அவரை விசுவாசிக்கிறேன்னா என் விசுவாசத்தை கிரியையில காட்டுகிற வேலையை செய்யாம போகும்போது ஆண்டவர் கேட்குறாரு. ஒருத்தன் பசியா இருக்கிறான், ஒருத்தன் குளிர்ல இருக்கிறான், அவனை பார்த்து சமாதானத்தோட போங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கஷ்டப்படுறவங்கள பார்த்துட்டு ஒரு கஷ்டப்படுற ஒரு ஆள் நம்மக்கிட்ட கூக்கல் இடும்போது அவனை பார்த்துட்டு சமாதானத்தோடு இருப்பா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, கர்த்தர் உன்னை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய திராணியில் கர்த்தர் நம்மளை வச்சிருந்து அவனுக்கு செய்ய முடியாத ஒரு சாக்கு போக்குகளை சொல்கிறோன்னா, இயேசுநாதர் ஏழைகளுக்கு ஊழியம் செய்தது போல நான் செய்யலை. அதான் சொல்றாரு இயேசுநாதர். உலகம் சொல்றது மாதிரி, உலகம் புறக்கணிக்கிறது மாதிரி ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஏழையை புறக்கணிக்க கூடாது. நல்ல கவனிங்கள். நான் என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா, ஆண்டவர் இயேசு அதுக்கு எப்படி பிரதியுத்தரம் கொடுக்குறாரு கேட்குறாரு. ஒருத்தன் பசியா இருக்கும்போது அவனுக்கு ஆகாரம் கொடுத்தா தானே அவனுக்கு அது பிரயோஜனம். ஒருத்தன் குளிரில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்து அவன் குளிரை அவனுக்கு ஆற்றக்கூடிய வேலை செய்ய தானே அது அவனுக்கு பிரயோஜனம். அவனை பார்த்து சமாதானத்தோடன்னு போன்னு சொன்னால் அது எப்படி? கேட்டுட்டு அடுத்த வருஷம் சொல்றாரு பாருங்க. அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாது இருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு பிள்ளை
இயேசு இந்த ஏழைகள் மேலையும் தரித்திரத்தின் மேலையும் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்து அதை நீக்குவதற்கான வேலையை அவர் செய்திருக்கிறாரே, அந்த வேலையை செய்யக்கூடிய இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளா நம்மளை வைத்து, அவரை விசுவாசிக்கிறவர்களா நம்மளை வச்சு, நம்ம சுற்றி இருக்கிற ஏழைகளுடைய கூக்குரலை கேட்காம அசட்டை பண்ணிட்டு, அவர்களை பார்த்துட்டு பரிதாபப்பட்டுக்கிட்டு, அவங்கள பார்த்துட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சமாதானத்தோட போங்கன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் செய்ய வேண்டியதை நான் செய்யாமல் போகிறேனே. நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் திறந்த வானத்துக்குள்ள நான் கொண்டு வரல, அடைப்பட்ட ஒரு வானத்துக்குள்ள கொண்டு வரேன். அதே மாதிரி பாருங்க, அங்கே உலகம் என்ன பண்ணுது? உலகம் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? செல்வாக்கு இருக்கிறவங்க, வசதி இருக்கிறவங்க, என்ன பணம் இருக்கிறவங்க, இவங்களை ரொம்ப மதிப்பாங்க. ஆண்டவர் சொல்ற கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது, எல்லாரையும் சமமா பார்க்கணும். அதே அதிகாரத்தில் பாருங்க, முதல் சில வசனங்களை வாசித்தீங்கன்னா அதுக்கும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அதை எப்படி சொல்றாரு பாருங்க, வாசிப்போமா? முதல் சில வசனங்களை வாசிப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் முதல் சில வசனம் பாருங்க. என் சகோதரரே, மகிமை உள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றி கொள்ளாது இருப்பீர்களாக. என்ன சொல்ல பாருங்க, கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை பார்ஷியாலிட்டி, பட்சபாதம் காட்டி இது பண்ணிடாத. ஆண்டவர் சொல்ற, உலகம் செய்யற மாதிரி நீ செஞ்சிடாதப்பா. நான் எப்படி ஒரு ஏழை மேல, ஒரு தரித்திரத்தின் மேல கரிசனையா இருக்கிறனோ, அது போல ஒரு தேவ பிள்ளை ஒரு ஏழையுடைய கூக்குரலுக்கு ஊழியம் செய்யணும். அதுக்கு என்ன பிரதியுத்தரம் கொடுக்கணும்? நாம் பார்த்துட்டு, அவங்கள பார்த்துட்டு பரிதாபப்பட்டுட்டு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, சமாதானத்தோட போன்னு சொல்லிடுவோம். ஆண்டவர் சொல்கிறார், அப்படின்னா நீ பட்சபாதத்தோட ஃபேவரிட்டிசம் பண்ணக்கூடிய உலகத்தான போல தான் இருக்கிற. அதை எப்படி ஆண்டவர் விளக்குறாரு பாருங்க. 2ஆம் வசனம் பாருங்க, சொல்றாரு, ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனுக்கும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில் அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையில உட்கார் என்று நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதங்கள் பண்ணி தகாத சிந்தையோடே நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? கேட்கிறார் பாருங்க. இப்படி ஒரு ஆலயத்தை உதாரணமாக காட்டி, ஆலயத்துக்குள்ள வரும்போது பல விதமான மக்கள் வராங்க, ஏற்ற தாழ்வு உள்ள பல மக்கள் வருவாங்க. வரும்போது பணக்காரனை மாத்திரம் பார்த்து, நல்ல மினுக்குள்ள வஸ்திரம் போட்டு வரவனை பார்த்து மாத்திரம் அவனை அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் சீட்டை கொடுத்துட்டு, கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி கந்தகோலமாக வரவங்கள பார்த்துட்டு, நீ இங்கே நில்லு, உனக்கு சொல்கிறேன் எங்கே உட்காரணும்னு, உனக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லை, பேசாமல் என் காலு கீழே உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் கேட்குறாரு, நீ இப்போ எந்த சிந்தனையில் செயல்படுறன்னு கேட்குறாரு. என் சிந்தனையில் நீ செயல்படலையே. சபை என்பது கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை அடையாளமாக காட்டுறார். அவர் எப்படி பார்க்குறாரு? எல்லாரையும் சமமாக பார்க்குறாரு. இங்கே ஏற்ற தாழ்வே கிடையாது. இங்கே கவனிச்சு பாருங்க, சபைக்குள்ளே வரும்போது பல பொசிஷன் நமக்கு வித்தியாசமாக இருக்கலாம். உலகத்தில் உங்களுக்கு ஒரு பொசிஷன் இருக்கலாம், நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் சபைக்குள்ளே வரும்போது எல்லாருமே கர்த்தருக்கு முன்பாக சமம். கையை சொல்லுங்க, நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக சமம். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க ஒரு சாதாரண ஆளாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஆளாக இருக்கலாம், தெரியாத ஆளாக இருக்கலாம். அதன் அடிப்படையில் நான் எடை போடுறேன்னா, அதை தான் இங்கே 4ஆவது வசனம் சொல்கிறார் பாருங்க, உங்களுக்குள்ளே பேதங்கள் பண்ணி தகாத சிந்தைகளோட, நல்லா கவனிங்க, தகாத சிந்தையோட நீங்க நிதானிக்கிறவர்களா இருங்க. அப்படின்னா ஈவில் தாட்டோட இங்க என்ன வரல? தேவ சிந்தை வரல, தேவனுடைய வார்த்தை சொல்ற எண்ணங்கள் வரல, தேவன் எப்படி ஏழைகள் மேல தரித்திரர் மேல அக்கறை கொள்ற அது வரல. நானும் உலகத்தான போல பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க? சர்ச்சுக்குள்ளேயே.
அதுதான் இந்த சபைக்கு வரும்போது இங்கே ஒரு காரியத்தை முக்கியப்படுத்துகிறோம், எல்லாரையும் சமமாக பார்க்குறோம். ஒரு தேவனுடைய ஊழியனா நான் எல்லாரையும் சமமாக பார்க்குறேன். இவங்க பெரியவங்க, இவங்க சின்னவங்க, இவங்க வசதி படித்தவங்க, ஏழை, அந்த பாகு பிரிவையே காட்டுறதில்ல. எல்லாரையும் ஒரே விதமாக நேசிக்கிறேன், எல்லாரையும் ஒரே விதமாக நான் பார்க்குறேன், எல்லாரிடத்துலையும் ஒரே விதமாக நான் பேசுகிறேன். என்னுடைய மனசாட்சி ஆண்டவருக்கு தெரியும், இதை நான் கரெக்டாக பேலன்ஸ்டாக வைக்கிறேன். ஏன்னா ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வரும்போது கர்த்தருக்கு முன்பாக நாம் எல்லாரும் சமமானவர்கள். கையை வைத்து சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வரும்போது நம்ம எல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோம்? இது எனக்கு தெரிலனா, இயேசு ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் ஊழியம் செஞ்சது போல அவருடைய பிள்ளையா அவரை விசுவாசிக்கிறேன்னா செய்ய முடியாமல் போயிடுறேன். நல்லா நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு மறக்கவே முடியாது, ஒரு கல்யாணத்தை நடத்தினோம் பாருங்க. அந்த கல்யாணத்தை நடத்தும்படி அவங்க கேட்டுக்கொண்டாங்க, அவங்க நடத்த சொல்லி சொன்னாங்க. நான் போய் நடத்தினேன் பாருங்க. நம்ம சர்ச்சில் தான் நடத்தினேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது என்ன நடத்த சொல்லி கேட்டுக்கிட்டாங்க, நான் நடத்தினேன் அந்த கல்யாணத்தை. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், யாராவது உங்கள் சைட்லேருந்து வருவாங்களா, நான் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டேன். யாரெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் நடத்துங்க அப்படின்னாங்க. அப்போ நான் அந்த கல்யாணத்தை நடத்தினேன். நடத்துகிற நேரத்தில் பார்த்தா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் உள்ளே வந்துட்டார் அந்த கல்யாணத்துக்கு. எனக்கு தெரிஞ்சிச்சு இவர் என்னார், ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பழக்கமானவர். அதனால் அவர் உட்காண்ட்டுருந்தார் பாருங்கள். நான் என்ன செஞ்சேன், கல்யாணத்தை ஆரம்பித்து கல்யாணத்தை நடத்தி எல்லாம் முடிச்சிட்டேன். ஏன்னா இந்த வீட்டார்கிட்ட கேட்டால் நீங்கள் நடத்தி முடிச்சிருங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் கல்யாணத்தில் நடத்தி முடிச்சுட்டு எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்தார் பாருங்க. வந்துட்டு, என்ன யாருன்னு தெரியுதா உனக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், நல்லா தெரியும் ஐயா உங்களை, எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியும், எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ நெருங்கிய நண்பன் தெரியும், எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் உட்காந்துருக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கூட நீ கொடுக்கலையே அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒன்றுமே பேசுறதுக்கு இல்லை, நான் இந்த பெண் வீட்டாரை பார்க்குறேன், அவங்க என்ன பார்க்குறாங்க, நான் அவங்கள பார்த்து கேட்குறேன், வந்தார்னு எனக்கு முன்மே சொல்லியிருக்க வேண்டாமா, நான் கேட்டேனே அப்படின்ற மாதிரி அவங்கள பார்க்குறேன். அவர் அதோட நிறுத்துற மாதிரி இல்லை. அவர் சொன்னார், நான் இந்த பட்டணத்துக்கு வந்தாலே நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சா என்ன எனக்கு வாய்ப்பை கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா இன்னார் வந்திருக்கிறாங்கன்னு நடத்துகிறவங்களாவது வாயத்தந்து சொல்லணும்ல நீங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைங்க, நான் வந்தேன்னா ஆரம்பித்தேன்னா முடித்தேனான்னு நான் போகிற பழக்கம் தான், எனக்கு அந்த பழக்கம் இல்லை ஐயா அப்படின்னு சொன்னேன். அவர் விடுற மாதிரி இல்லை. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் வந்தால் சாதாரணமாக தங்குறா இல்லை, வந்தேன்னா இந்த பட்டணத்துலேயே இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் நான் தங்குவேன். யார் அவரை கேட்டால் இதெல்லாம் உட்காந்து அப்படி அடித்து தள்ளுறாரு அவர் பாட்டு. என்ன காட்ட விரும்புகிறாங்க, தங்களை பெருசாக காட்ட தான் விரும்புகிறாங்களே ஒழிய ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறபடி அவருக்கு முன்பாக நம்ம சமமானவர்களாக இருக்கிறோன்ற சிந்தை வரலனா அது என்ன சிந்தையாக மாறும்னா ஈவில் தாட்டாக தான் மாறும். தகாத சிந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை தள்ளிக்கிறான் பிசாசு. இப்போ கவனிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறது, இந்த ஏழைகளுடைய கூக்குரலுக்கு நீ செவி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா வேத வசனத்தின் அடிப்படையில், அந்த கண்ணோட்டத்தில் இயேசுநாதர் எப்படி தரித்திரர்கள் மேலே கண் வைத்தார், எப்படி ஏழைகளை அவர் அக்கறை கொண்டார். அப்போ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறன்னா என்ன கர்த்தர் எப்படி ஒரு கண்மலையிலேருந்து வெட்டி எடுத்து என்ன எப்படி அற்புதமான பாத்திரமா மாற்றி இப்போ என்ன பார்த்து சொல்றார், நீ ஏழைகள் உன்னை கூப்பிடும் போது, ஏழைகள் உன்னை சுற்றி இருக்கும்போது அவர்கள் மேலே அக்கறை கொள்ளாமல் இருப்பனா, ஆண்டவர் சொல்கிறார், அது ஒரு வழி. கர்த்தர் நமக்கு நேராக திறக்கிற திறந்த வானத்தை அடைப்பதுக்கான வழியை நான் செய்கிறேன். இப்போ நான் பிரதியுத்தரம் கொடுக்கிறவனா இருந்தா வேதம் என்ன சொல்லுது பாருங்க, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம். இப்போ நான் பிரதியுத்தரம் கொடுக்கிறவனா இருந்தா வேதம் சொல்லுது, நான் கர்த்தரை கனப்படுத்துகிறேனா. எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் பாருங்க. அங்கே சொல்கிறாரு, இப்படி நான் அதுக்கு பிரதியுத்தரம் கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருப்பேனா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறேன். இதை நான் செய்யலைன்னா நான் என்னவா இருக்கிறேன். அதை வேதம் ரொம்ப அற்புதமாக சொல்லுது பாருங்க. 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிப்போமா. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிப்போம். தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை எல்லாம் நீங்க தரித்திரனுக்கு செவி கொடுக்காம, தரித்திரனுக்கு உதவாம போகிற ஒரு மனுஷனா ஒரு கிறிஸ்தவன் இருப்பானா? ஆண்டவர் சொல்றார்,
2 காரியம் நடக்கும்ன்றார். ஒன்று, நீ என்னை நிந்திக்கிறவனா இருப்ப, இன்னொன்று நீ என்ன கனம் பண்றவனா இருப்ப. நீ யாரா இருக்க போற நீ முடிவு பண்ணிக்கின்றாரு. வானம் திறக்கப்பட கர்த்தர் சொல்றார், ஏழைகளுடைய கூக்குரலுக்கு ஒரு கிறிஸ்தவனாய், ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நான் செவி கொடுக்கலனா, தயவோடு அவர்கள் கூக்குரலிடும் போது தயவோடு அவர்களுக்கு நான் பிரதியுத்தரம் கொடுக்கல, நான் தேவனின் பட்சம் இல்லை, நான் தேவனை நிந்திக்க கூடியவனாம் இருக்கிறேன். தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவனை உண்டாக்கினவரை அவன் என்ன பண்ணுகிறான்? கனம் பண்ணுகிறான். இந்த 2த்துல ஏதாவது ஒன்று தான் நம்ம செய்ய முடியும். இந்த 2த்துல எதை நான் செய்ய போறேன் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம். கர்த்தர் சொல்ல, இந்த 2த்துல ஏதாவது ஒன்றில் தான் நீ இருக்க முடியும். ஒன்று, நீ என்னை கனப்படுத்துறவனா இருக்க முடியும், இல்லைன்னா என்னை கனவீனப்படுத்துறவனா தான் இருப்ப. தேவனை கனப்படுத்த பல வழிகளை வச்சிருக்காரு பாருங்க. வேதத்துல நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார், உன் முதல் பலனால கர்த்தரை கனம் பண்ணு, காணிக்கை தசம பாகத்தின் மூலமா நீ கர்த்தரை கனம் பண்ணு. ஆனா இந்த இடத்துல ஒன்னு சொல்ற, தரித்திரனுக்கு நீ தயவு செய்கிறதுனால உன்னை உண்டாக்கினவரையும் நீ கனப்படுத்துகிறன்ற. அப்ப கவனிச்சு பாருங்க, இந்த காரியத்தை நான் செய்யும் போது இதற்கான ஒரு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங்கை கர்த்தர் என் மேலே வச்சிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சொல்றபடி. நல்லா சொல்லணும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சொல்றபடி ஏழைகளுடைய கூக்குரலுக்கு நான் பிரதியுத்தரம் கொடுத்தா கர்த்தரை கனப்படுத்துறேன். கர்த்தரை கனப்படுத்தினா அதற்கான பிரத்யேகமான ஆசீர்வாதத்தை எனக்கு அவர் கொடுக்கிறார். நிச்சயமா கொடுப்பார். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் என்ன செய்வேன்? சொல்லுங்க, நல்லா வாயத்திறந்து. என்னை கனம் பண்ணுகிறவனை யார் சொன்னா? கர்த்தர் சொல்றாரு, என்னை நீ கனம் பண்ணினா நான் உன்னை கனம் பண்றேன். அப்ப இங்க கனம் பண்றதுக்கு ஒரு வழியை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஏழைகளுக்கு, தரித்திரனுக்கு தயவு செய்கிறவன், உதவி செய்கிறவன், அவன் கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். யாரா இருக்கக்கூடாது? கிறிஸ்தவன் சமாதானத்தோட போப்பா, உன் மேல உன் பிரச்சனை நான் பார்க்குறேன், எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லி அனுப்புகிற ஒரு மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனுக்கு தயவு செய்யல. வஸ்திரம் தேவைப்படுறவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கல, ஆகாரம் தேவைப்படுறவனுக்கு ஒரு ஆகாரத்தை நீ கொடுக்கல, ஒரு உதவி தேவைப்படுறவனுக்கு உன்னால முடிந்த உதவியை நீ கொடுக்கல. ஆனா நீ என்ன சொல்ற? அவனை சமாதானத்தோட போன்னு சொல்ற. நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு வச்சிருக்கிற வழிகளை கர்த்தர் நமக்கு சொல்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதுக்கான வழியை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு போதிக்கிறார். அந்த வழி ஒன்று, கர்த்தர் சொல்றார், ஏழையினுடைய கூக்குரலுக்கு நீ என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்துவை போல செயல்பட கர்த்தர். கிறிஸ்துவ எப்படி ஏழைகளுக்கு ஊழியம் செஞ்சாரோ, தரித்திரருக்கு அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அவருடைய லிஸ்ட்ல அவர் பிரசங்கம் பண்ணதுல முதல் பாயிண்டே சொல்ற, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்ன கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். நான் சொல்றேன், ஒரு தரித்திரருக்கு, ஒரு கஷ்டப்படுற ஒரு ஏழைக்கு நீங்க ஒரு காரியம் செய்து உதவி செஞ்சீங்கன்னா, நான் சொல்றேன், அவன் உயர்ந்து வந்தா முதல்ல கர்த்தர் அவன் மறக்க மாட்டான். கர்த்தர் யாரை கொண்டு உதவி செஞ்சாரோ அந்த நபரை அவன் மறக்கவே மாட்டான். உங்களை அவன் மறக்கவே மாட்டான். நான் தான் அந்த ஊழியத்தை செய்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறேன் பாருங்க. என்னன்னா, வருகிற ஜனங்களுக்கு எப்படி கர்த்தர் உங்களுடைய தரித்திரத்தை, உங்கள் ஏழ்மையை நீக்க கர்த்தர் என்ன வழி வச்சிருக்கிறார் இதை போதிக்கிறேன் பாருங்க. என் நண்பர்களுக்கு சொல்லுவேன், ஊழியக்கார நண்பர்களுக்கு சொல்லுவேன், நான் சொல்லுவேன், இதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இயேசுநாதர் லிஸ்ட்ல முதல்ல எதை வச்சாரோ அதை நீ பிரசங்கம் பண்ணு. அதை நீ பிரசங்கம் பண்ணாலே மக்களுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமா அவர்களுக்கு வைக்கிறாரு. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, அவர்கள் ஒரு நல்ல வழியை கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்க ஒரு தேவன் இருக்கிறார், அவருடைய தரித்திரத்தை நீக்க ஒரு தேவன் இருக்கிறார், அவருடைய ஏழ்மையை மாற்ற ஒரு இயேசு இருக்கிறார் என்பதை பிரசங்கிக்க நான் தவறினா அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய தயவை நான் செய்ய தவறுகிறேன். அழகோ, நீங்கள் ஒரு பிரசங்கியாரா
நான் கர்த்தர் அவர்களுடைய ஏழ்மையை மாற்ற, அவனுடைய தரித்திரத்தை மாற்ற, தேவ வசனத்தை எடுத்து நான் பிரசங்கிக்க நான் தவறினா, நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய தயவை நான் செய்ய தவறுறேன். அப்படி செய்ய தவறும் போது நான் கனப்படுத்த வேண்டிய என்னுடைய ஆண்டவரை கனப்படுத்த நான் தவறுகிறேன். உதவி வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு நான் கரம் நீட்டி அவனுக்கு உதவியை செய்து, அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுத்து, அவனுக்கு ஒரு வேளை ஆகாரத்தை கொடுத்து. நான் பாருங்க, சில நேரம் சில இடத்துக்கு போவேன், சில என்ன கஷ்டப்படுறவங்க வந்து கேட்பாங்க, காசு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், காசு தர மாட்டேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்பேன். சாப்பாடு வேணும் அவங்களுக்கு. நான் சாப்பிட்ட எந்த இடத்துல சாப்பிட்டேனோ அதே ஹோட்டலில் அங்கே அவங்ககிட்ட சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆகாரத்தை கூட அதுக்கு நான் காசு தரேன்னு கொடுப்பேன். நான் நம்ம அந்த அளவுக்கு நம்மளை ஒரு வேளை கர்த்தர் சாப்பிட வைக்கிறாரு, இன்னொருவனுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இந்த நிலையிலிருந்து கர்த்தர் நம்மளை இல்லாத நிலையிலிருந்து இருக்கக்கூடிய நிலைக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இந்த சிந்தை ஒரு கிறிஸ்தவனுக்கு வரலனா, நான் சொல்றேன், ஏழைய அசட்டையா நம்ம பார்ப்போனா, கர்த்தர் சொல்ற மறந்துடாத, நீ ஒரு நாள் கூப்பிடுற நேரம் வரும், அந்த நேரம் உன் கூக்குரல் என்ன பண்ணப்படாது, கேட்கப்படாதுன்னு வேதம் சொல்லுது. ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு ஏழைக்கு தயவு செய்றியா, ஆண்டவர் சொல்ற, அது என்ன நீ கனப்படுத்துற, என்ன கனப்படுத்துகிற கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவர் சொல்றாரு, உனக்கு நான் அதை திருப்பி கொடுப்பேன். சொல்லுங்க, அந்த கர்த்தர் எப்படி கொடுப்பாரா? அதை நீங்க ஒரு ஆகாரம் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு எத்தனை ஆகாரம் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. எப்படி வேணாலும் போஷிப்பேன். ஏன்னா காகத்தை வச்சே எலியாவுக்கு போஷித்தாரு. ஆண்டவர் உங்களை இந்த பட்டணத்தில் வச்சு உங்களுக்கு நன்மை செய்ய, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுக்கு அவர் திருப்பி கொடுக்கறதுக்கு கர்த்தர்கிட்ட எத்தனை நியூ மெத்தடும் இருக்குங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் திருப்பி கொடுக்க. நல்லா சொல்லணும், கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க. கர்த்தர்கிட்ட நிறைய மெத்தட் இருக்கு. நீங்க கொடுக்கறது உங்ககிட்ட மெத்தட் இருக்குதா? நான் சொல்ல நல்லா கவனிக்கணும். கொடுக்கிற மெத்தடை நம்ம வச்சுட்டு இருந்தோம். சில உருட்டுவாங்க கையில், பார்த்தீங்களா, பாக்கெட்டுக்குள்ள கையை போட்டு ஏழையை பார்க்கும்போது உருட்டுவாங்க. அப்படியே உருட்டி உருட்டி, அது அந்த காலத்தில் 5 பைசா 10 பைசா இருக்கும். இந்த காலத்தில் வந்து 5 ரூபா 10 ரூபா காயினுக்கும் 5 ரூபா காயினுக்கும் உள்ள ஒரு சண்டை நடக்கும் பாக்கெட்டுக்குள்ள. இது 5 ரூபாவா 10 ரூபாவா, இவனுக்கு 5 ரூபா கொடுக்கலாமா 10 ரூபா கொடுக்கலாமா, சண்டை உள்ள பாக்கெட்டுக்குள்ள நடக்குது. நீங்க போற சண்டையை பார்த்து பிச்சைக்காரன போயா நான் போயிட்டு அவன் போயிடுறான் அந்த பக்கம், இதுகிட்ட இருந்து வராது போல இது பாக்கெட்ல இருந்து வெளியே அப்படின்ட்டு. உங்களுக்கு கொடுக்கிற மெத்தட் இருக்கும்னா, உங்களுக்கு திருப்பி கொடுக்கறது கர்த்தர்கிட்ட 1000 மெத்தட் இருக்கு. கையை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. உங்களுக்கு கொடுக்க ஒரு மெத்தட் இருந்துச்சுன்னா, கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க அவருக்கு 1000 மெத்தட் இருக்கு. நமக்கு இருக்கிற அந்த ஒரு மெத்தடே யூஸ் பண்ண மாட்டேனே. அந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணாதான் கர்த்தர் நமக்காக 1000 வழிகளை திறப்பார். பல்லம்பா சொல்லுங்க, நமக்காக கர்த்தர் என்ன திறப்பாரு? 41ஆம் சங்கீதம் வாங்க, அதுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லணும்ல நான் உங்களுக்கு. நம்மளை கர்த்தர் கனப்படுத்தும் போது அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை இங்கே வேதம் ரொம்ப அற்புதமாக சொல்லுது பாருங்க. 41ஆம் அதிகாரம் வாங்கும், 41ஆம் சங்கீதம் வாசிப்போமா? 5 ஆசீர்வாதங்களை சொல்கிறேன் பாருங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்தும் போது நடக்கிற காரியங்கள் வாசிப்போமா? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன். இதுதான் ஆரம்பத்தில் அதான் பார்த்துன்னுக்கிறோம். ஏழையுடைய கூக்குரல், அவனை அசட்டை பண்ணக்கூடாது. இயேசுநாதர் அவங்களுக்கு ஊழியம் செஞ்சது போல் நம்ம ஊழியம் செய்யணும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை. முதல் ஆசீர்வாதம், உங்களுக்கு ஒரு தீங்குன்னு வரும்போது கர்த்தர் உங்களை கண்டிப்பாக விடுவிப்பார். கையை சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை விடுவிப்பார். 2வது சொல்றார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார். கர்த்தர் என்ன செய்வார்? விடுவிக்கிறவர் மாத்திரம் இல்ல, உங்களை பாதுகாப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவர் மாத்திரம் இல்ல, உங்களை பாதுகாப்பாருங்க. ஏன் பண்றாருன்னா, ஏழையின் மேல தயவு காட்டுறேன் பாருங்க. நான் இப்ப என்ன செய்யறேன்னா, கர்த்தருக்கு நான் கனம் செய்யக்கூடியவனா மாறுறேன். கர்த்தர் என்ன கனப்படுத்தக்கூடிய,
கர்த்தரை கனப்படுத்தக்கூடியவனா நான் மாறுறேன். மூணாவது சொல்றாரு பாருங்க, அவனை உயிரோட வைப்பார், பூமியிலே அவன் பாக்கியவானாய் இருப்பான், அவன் சத்துருவின் இஷ்டத்துக்கு நீர் அவனை. மூணாவது சொல்றாரு, உன்னை விடுவிக்கிறது மாத்திரம் இல்லை, உன்னை பாதுகாக்கிறது மாத்திரம் இல்லை, நீ பாக்கியவானாய் இருப்ப. சொல்லுங்க, நான் எப்படி இருப்பேன்? பாக்கியவானாய் பாக்கியவதியாக இருப்பேன். கையை வைத்து சொல்லுங்க. எல்லாம் பாக்கியவதிங்களாம் கையை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். பாக்கியவானுங்களாம் கையை வைத்து சொல்லுங்க. நம்மலாம் எப்படி இருப்போம்? யாருக்கு? ஏழைகளுக்கு தயவு செய்கிறவனை, ஏழையின் மேல சிந்தை வைக்கிறவனை குறித்து பைபிள் சொல்லுது. இந்த சிந்தை இன்னைக்கு கிறிஸ்தவ மத்தியில் இல்லவே இல்லை. ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்ன மிஷனரிமார்கள் வந்து இந்த உலகத்தில் இருந்த ஏழை மக்கள் மேல கண் வைத்தார்கள். ஏன்னா இந்த நீங்க கவனிச்சு பாருங்க, மதர் தெரேசா இருக்காங்க பாருங்க, கொல்கட்டா மாநிலத்துக்கு வந்து அவங்க மிஷனரியா வந்தாங்க. வந்து அவங்க ஊழியம் செஞ்சாங்க பாருங்க. ஒரு ஸ்லம்முக்குள்ள போயிட்டு குஷ்டரோகியா இருக்கிற ஒருவனை தொட்டு அவனுக்கு என்ன குளிப்பாட்டி அவனுக்கு மருந்து போட்டு அவனுக்கு வஸ்திரத்தை போட்டு இதை செஞ்சாங்க பாருங்க. இதை பார்க்குறவன் இருந்தான் பாருங்க, அந்த அதே ஸ்லம்ல இருக்கிற இன்னொருத்தன் ஒரு குரூப் இருப்பானு பார்க்குறான். இந்த அம்மா யார்? வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு, வந்து என்னமோ பண்ணுது, பண்ணி மதம் மாட்டம் பண்ண போது போல இருக்கு, ஃபாரின் கடவுளை கொடுக்க வந்திருக்கு. இது ஒரு நன்மை செய்யக்கூடிய பாருங்க, கிறிஸ்தவர்கள் உதவி செய்யக்கூடிய உள்ளத்தோடு வந்து செஞ்சா கூட நிறைய பேர் எப்படி பார்ப்பானா, அதை ஒரு தீமையாக தான் பார்க்குறான். நான் வாசித்தேன், அந்த காரியத்தை வாசித்தப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த அம்மா வந்து இந்த மதர் தெரேசா வந்து இந்த தாயார் வந்து ஒரு அங்கே இருக்கிற ஸ்லம்முக்குள்ளே போய் குஷ்டரோகியை தொட்டு அவனை கழுவி குளிப்பாட்டி அவனுக்கு மருந்து போட்டு அவனுக்கு ஆடைகளை கொடுத்து பண்ணக்கூடிய வேலையை அங்கே இருந்த குரூப் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் பேர் கிளம்பி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்களாம், இந்த மாதிரி ஒரு அம்மா வந்திருக்கு, வெளிநாட்டிலேருந்து ஒரு அம்மா வந்திருக்கு, வெளிநாட்டு கடவுளை கொடுக்க வந்திருக்கு, நீங்கள் என்னன்னு வந்து கேட்கணும்னு போலீஸ்காரங்களை தொந்தரவு பண்ணி கூப்பிட்டு வந்தாங்களாம் பாருங்க. அடுத்த நாள் போலீஸ்காரன் வந்தாங்கன்னா அதே மாதிரி இந்த அம்மா அடுத்த நாள் போய் திருப்பி அங்கே இருக்கக்கூடிய இந்த குஷ்டரோகிகளுக்கெல்லாம் போய் அவங்கள குளிப்பாட்டி அவங்கள மருந்து போட்டு செஞ்சதை இந்த போலீஸ்காரன் பார்த்துட்டு, இவங்களை தடுக்கிறதுக்காக வந்த போலீஸ்காரன் பார்த்துட்டு இந்த கம்ப்ளைண்ட் பண்ணவங்களை பார்த்து கூப்பிட்டு கேட்டானுங்க, வா அப்படின்னு கேட்டானா, நான் இந்த அம்மாவை இன்னைக்கு இதை செய்யாதபடி தடுத்து நிறுத்திடுறேன், நாள்ல இருந்து நீ செய்வியான்னு கேட்டாங்களாம். அவன் சொன்னான், ஐயா நான்லாம் இதை செய்ய மாட்டேன். அப்போ அந்த போலீஸ்காரன் சொன்னான், அப்போ வாயை மூடிட்டு போ. கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கணுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஏழைகள் மேல, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய கஷ்டப்படுறவங்க மேல நம்ம கண் வைக்கிறது இல்லை. நான் என்னத்தை பார்த்துட்டு இருக்கிறேன்? என் கஷ்டம், என் துன்பம், என்னையே நான் பார்க்கிறேன். ஆனா நான் என்ன மறந்துடுறேன்னா, என்னை ஒரு கண்மலையிலிருந்து வெட்டி எடுத்து என்னை ஒரு அற்புதமான ஒரு பாத்திரமா ஒவ்வொரு நாளும் மாத்துறாரே. ஒவ்வொரு நாள் என்னை ஆசீர்வதிக்கிறாரு, ஒவ்வொரு நாள் என்னை போஷிக்கிறாரு, ஒவ்வொரு நாள் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் எனக்கு வேண்டிய விடுதலையை கொடுக்கிறாரு. இதெல்லாம் பெறுகிறேன்னா, பெற்றிருக்கிறேன்னா, ருசிக்கிறேன்னா, என்னை சுத்தி இருக்கிற ஏழைகளுடைய கூக்குரலுக்கு நான் செவி கொடுக்கிறேன்னா? நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, சொல்றாரு, நீ ஒரு ஏழைக்கு தயவு செய்யும் போது உன்னை உண்டாக்கினவரை நீ என்ன செய்கிறாய்? கனம் பண்ணுகிறாய். நீ கனம் பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை விடுவிப்பாராம், கர்த்தர் உன்னை பாதுகாப்பாராம், கர்த்தர் உன்னை பாக்கியவானா வைப்பார். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை என்ன வைப்பாரு? சிலர் சொல்லுவாங்க, என் கையில் நிறைய காசு வந்தா செஞ்சிருவேன் அப்படின்வாங்க. எனக்கு ஆண்டவர் ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்குன்னே 1 லட்ச ரூபாய் தனியா கொடுத்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே. சத்தியமா சொல்றேன், உங்க கையில கொடுக்கவே மாட்டாரு. ஏன் கொடுக்க மாட்டாருன்னா, இருக்கிறதுல நான் அனுபவிக்கிறதுல அதுலேருந்து நான் என்ன எடுத்து கொடுக்குறேன்றது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு இல்லாதவனா கர்த்தர் வைக்கலையே, எனக்கு ஒரு சம்பாத்தியத்தை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஒரு நல்ல கௌரவமான நிலை, நான் கீழே கடந்தேன், தாழ்வில் இருந்தேன், ஆனா கர்த்தர் அங்க இருந்து என்னை வெட்டி எடுத்து என்ன ஒரு அற்புதமான பாத்திரமா மாத்தி வச்சிருக்கிறாரு. சிலரை பார்க்கும்போது சில ஏழைகளுடைய கூக்குரலுக்கு கர்த்தர் அவங்க கூப்பிட்ட உடனே நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஏவுவார், செய், கொடு. அப்படி ஏவியும் அப்படி சொல்லியும் செய்யாம எத்தனை முறை இருந்திருக்கோம் யோசித்து பாருங்க.
ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் தன்னை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். அந்த நிந்திக்கிற ஒரு மனுஷனுக்கு நேரா வானம் திறக்கப்படாது, வானம் அடைக்கப்படும். அடுத்து சொல்றாரு பாருங்க, அவனை விடுவிக்கிறாராம், அவனை பாதுகாக்கிறாராம், அவனை பாக்கியவானா வைக்கிறாராம். 4வது சொல்றாரு, அவன் சத்ருவின் இஷ்டத்துக்கு அவனை விடுறதில்ல. என்ன மாதிரி பிளெஸிங் அது? எனக்கு எப்போ சத்ரு வருவான், எப்போ எழும்புவான், அவன் என்ன பிளான் பண்றான், அவன் என்ன செய்ய நினைக்கிறான் எனக்கு தெரியாதே. அதெல்லாம் அவன் சத்ரு. அந்த சத்ருவின் இஷ்டத்துக்கு என்ன கர்த்தர் விட மாட்டாராம். கையை உயர்த்தி எத்தனை பேர் நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சத்ரு உட்கார்ந்து அவன் போட்டு பிளான் போடலாம் நமக்கு விரோதமா, என்னன்னா அவன் செய்யணும்னு நினைச்சான் பாருங்க. இந்த மதர் தெரேசாக்கு விரோதமா எத்தனை பேர் பிளான் பண்ணாம பாருங்க. இந்த அம்மா செய்ய வேண்டிய வேலையை செய்யாதபடிக்கு தடுத்து நிறுத்த எத்தனையோ பேர் பிளான் பண்ணா. ஆனா கர்த்தர் இந்த தாயார், வாழ்ந்த இந்த தாயார, இந்த மிஷினரி ஊழியக்காரிய கர்த்தர் என்ன செய்யலன்னா சத்ருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கலங்க. எவன்லாம் எதிர்த்தானோ அவன்லாம் இந்த அம்மாவை பாராட்டக்கூடிய விதத்தில், அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் இந்த மதர் தெரேசாவுடைய அந்த மிஷினரி பணியை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஒரு ஏழைக்கு உதவி செய்யும் போது, ஏழையினுடைய கூக்குரலுக்கு நீங்க பிரதியுத்தரம் கொடுக்கும்போது, உங்களுக்கு விரோதமா உங்களுக்கு தெரிஞ்ச சத்ருவோ உங்களுக்கு தெரியாத சத்ருவோ என்ன அவன் பிளான் பண்ணாலும் அவனுக்கு வேலையே ஆகாது நம்மக்கிட்ட. ஏன்னா அதை முறித்து போடுகிற ஒரு வல்லமையான தேவன் என்னோட கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறான். அதான் வேதம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமோ. நிறைய ஆயுதங்களை எழுப்பத்துக்கு நிறைய பேர் இருப்பாங்க. உனக்கு பிரச்சனையே வராதுன்னு சொல்லல. ஒரு நன்மையை செய்யும் போது சோதனைகள் வரும், பல சவால்கள் வரும், என்ன பல எதிர்ப்புகள் வரும். ஆனாலும் ஆண்டவர் எனக்கு சொன்ன சத்தியத்தை நம்பி நான் செய்கிறேன். செய்யும் போது உன்னை காட்டுவாரு. எத்தனை சவால்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் உன்னை ப்ராமிஸ் பண்றாரு. என்ன ப்ராமிஸ் பண்றார்? உன்னை சத்ருவின் இஷ்டத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன். அங்கே வசனம் ரொம்ப அற்புதமாக இருக்கு. நான் வாசித்து ரொம்ப ரசித்தேன் அதை. அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்பு கொடீர். இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டீர் ஆண்டவரே. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, 5வது ஆசீர்வாதம் சொல்றாரு, படுக்கையின் மேல் வியாதியாய் கடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கையை முழுவதையும் மாற்றி போடுவார். 5வது ஆசீர்வாதம் சொல்ற, அவன் வியாதியின் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுறாராம். ஒரு ஏழைக்கு தயவு செய்கிற ஒரு மனுஷனுடைய வியாதியின் படுக்கையை முழுவதும் மாத்துறாரு. சத்ருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கறது இல்ல. அவன் வியாதிக்குள்ள போனா கூட, பலவீனத்துக்குள்ள போனா அவன் வியாதி படுக்கையை மாத்தி போடுறாரு. ஒரு ஏழைக்கு அப்படி தயவு செய்யறனா, தயவு செய்கிறவனாக இருந்தால் எனக்கு நேராக வானம் திறக்கப்படும். வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் விடுவிப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை பாக்கியவான் ஆக்குவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை சத்ருவின் இஷ்டத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், ஒப்பு கொடுக்க மாட்டேன். உன் வியாதியின் படுக்கை முழுவதையும் ஆண்டவர் மாற்றி போடுறாரா. எப்படி கனம் பண்ணுறாரு பாருங்க. ஒரு ஏழைக்கு நீங்க தயவு செய்யும் போது, ஒரு ஏழையினுடைய கூக்குரலுக்கு நீங்க பிரதியுத்தரம் கொடுக்கும் போது, உங்களை உண்டாக்கின கர்த்தரை நீங்க கனம் பண்றீங்க. உங்களை உண்டாக்கின கர்த்தரை நீங்க கனம் பண்ணா அவர் எப்படி ரிவார்ட் பண்றாரு பாருங்க. இந்த ரிவார்டை மதர் தெரேசாவுக்கு தேவன் கொடுத்தாரு. இந்த ரிவார்டை நான் சொல்றேன், இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்க அவர் விரும்புறாரு. அதனால தான் இந்த சத்தியத்தை எனக்கு இன்னைக்கு போதிக்கிறாரு. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்கிற ஒரு நிலையில நம்மை கொண்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நிறுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளை தான் ஆண்டவர் பிரிக்கிறாரு. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா நேரில் 31ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. அங்கே சொல்றாரு, 2 குரூப்பை பிரிக்கிறார். ஒன்று வலது பக்கம் இருக்கிற குரூப்பு, ஒன்று இடது பக்கம் இருக்கிற குரூப். வலது பக்கம் இருக்கிற குரூப்பை சொல்ற செம்மறி ஆடுன்றாரு, இடது பக்கம் குரூப்பை சொல்றாரு வெள்ளை ஆடுன்றாரு.
இந்த செம்மறி ஆடு நீதிமான். இந்த இடது பக்கம் நிற்கிற என்ன வெள்ளை ஆடை குறித்து சொல்றாரு, இந்த நீதிமானை குறித்து சொல்றாரு. அவனை பார்த்து சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நான் சிறைச்சாலைக்குள்ள இருந்தேன், நான் வியாதிப்பட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் நான் பசியாக இருந்த போது என் பசியை ஆட்டினீங்க, நான் தாகமாக இருந்த போது எனக்கு தாகம் தீக்க தண்ணி கொடுத்தீங்க, எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்க, என்னை விசாரிச்சிங்க. இப்போ இந்த செம்மறி ஆட்டு கூட்டு கேட்குது, நாங்கள் எப்போ ஆண்டவரே நீர் எப்போ சுகவீனமாக இருந்தீர், நீர் எப்போ சிறைச்சாலைக்குள்ள இருந்தீர், நீர் எப்போ பசினியாக இருந்தீர், நீர் எப்போ வஸ்திரம் இல்லாமல் இருந்தீர் என்று ஆண்டவர் கேட்கும்போது சொல்றாரு இவர்களை பார்த்து, இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னார். அப்போ இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளை பார்த்து சொல்றார், இந்த சிறியருக்கு செய்யாத ஒரு குரூப் இருந்திருக்கிறீங்கன்றதை காட்டுறாரு. 2 கேட்டகரி, வலதுல ரைட்டா லெஃப்டா, அதை நீங்க முடிவு பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் ரைட்டு ரைட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில கத்த சொல்லிடுற சத்தியத்தில் மாத்திரம் லெஃப்ட்ல போயிடுறோம். அதான் கவனிங்க நான் சொல்றது. 2 குரூப்பை பிரிக்கிறார். நல்லா கவனிங்க. ஒரு நாள் கத்தர் அவர் வருகையில் 2 குரூப்பை பிரிப்பார். ஒன்று வலது பக்கம், ஒன்று இடது பக்கம். நீங்கள் எந்த பக்கம் இருக்க போறீங்க? வலது பக்கம் இருக்க போறீங்களா, இடது பக்கம் இருக்க போறீங்களா? ஆண்டவர் சொல்றார், வலது பக்கம் இருக்கிறவனை பார்த்து சொல்றாரு, நான் எப்போ பசியாக இருந்தேன்னு கேட்குறேன், ஆனால் நீ எத்தனை பேருடைய பசி ஆற்றி இருக்கிற, எத்தனை பேருக்கு வஸ்திரம் கொடுத்துருக்கிறப்பா, எத்தனை பேர் விசாரிச்சிருக்கிறப்பா, நீ இதெல்லாம் செஞ்ச பாரு, இது எனக்கு நீ செஞ்சதுக்கு அடையாளமாக இருக்கு. எத்தனையோ பேர் பசியா இருந்தாங்க, எத்தனையோ பேர் தேவையில் இருந்தாங்க, எத்தனையோ பேரை விசாரிக்க வேண்டிய ஒரு நிலையில் நீ இருந்த. ஆனா விசாரிக்காம, அவங்களுக்கு தேவைகளை நீ சந்திக்காம, அவங்களுக்கு ஒரு வேலை ஆகாரம் கொடுக்காம, அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்காம வாழ்ந்திய. அவனை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த வசனத்துல இறுதியில் 45-46 வாசித்து பாரு, அங்க சொல்றாரு, அவனை தூக்கி நரக அக்கினியில போடுவாராம். நித்திய நரக அக்கினி. இடது கூட்டம் எங்க போகுது? ஒரு நாள் நித்திய நரகத்துக்கு போகுது. அந்த நித்திய நரகத்துக்கு போகிற கூட்டம் எப்படின்னா, எல்லா வாய்ப்பும் இருந்தோம், எல்லா காரியங்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தோம், செய்ய கூடிய தேவ சிந்தை இல்லாம போனதுனால வலது பக்கத்தில் நிற்க முடியாம இடது பக்கத்துக்கு தள்ளப்பட்டார்கள். நீங்க எந்த பக்கத்தில் இருக்க போறீங்க நீங்க முடிவு பண்ணிக்கங்க. வலது பக்கத்தில் இருக்கிற கூட்டமா இருக்க கர்த்தர் நம்மளை விரும்பி சொல்றாரு. ஒரு ஏழைக்கு, ஏழையுடைய கூக்குரலுக்கு, ஒரு ஏழைக்கு தயவு செய்வாயானால், உதவி செய்வாயானால், கர்த்தர் சொல்றார், நீ உன்னை உண்டாக்கின கர்த்தரை கனம் பண்ணுகிறாய். அவரை கனம் பண்ணும்போது அவர் நமக்கு என்ன செய்கிறாரு? ஏன் இவ்வளோ காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்யும்படி சொல்றாருன்னா, இயேசுநாதர் ஏழைகள் மேலேயும் தரித்திரர் மேலேயும் அவர் அக்கறை உள்ளவராக இருந்தார். அவங்க மேலே கண்ணு வச்சாருங்க. அவர் எப்படி ஊழியம் செஞ்சார், அந்த ஊழியத்தை தான் நம்மளை செய்ய சொல்ல. அந்த ஊழியத்தை செய்யறதுக்காக கர்த்தர் சொல்றார், மறந்துடாத, நீ எங்க கடந்த, நான் எங்க இருந்தேன், நான் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தேன், வாட் வாஸ் மை கண்டிஷன், எப்படி இருந்த என்ன கர்த்தர் அந்த கண்மலையிலிருந்து வெட்டி எடுத்து, ரொம்ப அற்புதமா இருக்கு, அந்த கண்மலையிலிருந்து என்னை வெட்டி எடுக்கிறாரு. வெட்டி எடுத்த என்ன பார்த்து சொல்றாரு, நீ அதை நோக்கி பார்க்க மாட்டியே, அதை நினைக்க மாட்டியே. நினைச்சு நான் ஆண்டவர் சொல்றேன், நான் அதை கொஞ்சம் நினைச்சா இயேசுநாதர் செஞ்சது போல ஊழியம் செய்வேன், ஏழைகள் மேல் அக்கறை கொள்வேன், ஏழைகளுடைய கூக்குரலுக்கு நான் செவி கொடுப்பேன். அப்படி செய்யும் போது கர்த்தர் சொல்றார், நான் உன்னை கனப்படுத்துகிற தேவனாக இருப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பேன். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்ம கவனித்தது போலவே கர்த்தர் நம்மளை விடுவிப்பார், நம்மளை பாதுகாப்பார், நம்மளை பாக்கியவானாய் வைப்பார். சத்துருவின் இஷ்டத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா எல்லா வியாதியின் படுக்கை முழுவதையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்றி போடுவார். இதெல்லாம் நமக்கு நடக்கணும்னா எந்த சைடில் இருக்கணும் சொல்லுங்க, எல்லாரும் வாய்த்தது எந்த சைடில் இருக்கணும்? எந்த பக்கம் தான் நான் ஃபஸ்ட்டு நடுவில் நின்று போயிடுறேன், அது இதுக்கு ஒத்து வராது. இங்கே 2 குரூப்பு தான், ஒன்று ரைட்டு இல்லை லெஃப்ட்டு. யார் ரைட்டு? அப்போ மிச்சவங்களாம் லெஃப்டா? எத்தனை பேர் ரைட்டு இங்கே இருக்கிறீங்க? கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் ரைட்டு பக்கம், ஆண்டவரே செம்மறி ஆடாக இருக்க விரும்புகிறேன். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு நேராக வானத்தை திறப்பார்,
நமக்கு தயவு உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். உங்கள் கையில் கர்த்தர் பெருக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன்னா உங்கள் கை மூலமாக நிறைய ஏழைகளுக்கு தயவு நடக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழும்பி நில்லுங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு போதித்த இந்த சத்தியங்கள் உங்களை மெய்யான விதத்தில் ஆசீர்வதிப்பதற்கான வேத வசனங்கள். ஏதோ 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 யோசித்து கட்டுக்கதையை கொண்டு வந்து சொல்லலை, சத்தியத்தை எடுத்து உங்களுக்கு போதித்திருக்கேன். இந்த சத்தியத்தை நீங்கள் கை கொள்வீங்கன்னா இந்த சத்தியம் உங்களை ஆசீர்வதிக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த வேத வசனத்தின்படியே நான் வலது பக்கத்தில் இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நான் எந்த பக்கம் இருக்க விரும்புகிறேன்? வலது பக்கம். சொல்லுங்கள், நல்ல கையை உயர்த்தி உங்கள் வலது கரத்தை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உம்முடைய வலது பக்கத்தில் இருக்க விரும்புகிறேன், இடது பக்கத்துக்கு போயிடக்கூடாது. ஆண்டவரே சொல்லுங்கள் வாயத்திலிருந்து, ஆண்டவரே ஒரு காலம் நான் இந்த இடது பக்கம் லெஃப்ட் சைடு போயிடக்கூடாது, நான் எப்போவுமே ரைட் சைடில் இருக்கிற அந்த செம்மறியாடாக நீதிமானாக ஆண்டவரே எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளெல்லாம் யாருக்கெல்லாம் ஆண்டவரே நான் உதவி செய்யணுமோ, ஆண்டவரே ஏழையுடைய கூக்குரலுக்கு நான் செவி கொடுக்கணுமோ, ஏழைகளுக்கு தயவு செய்யணும், அதெல்லாம் அந்த வலது பக்கத்தில் நிற்கிற கூட்டமாய் எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நேராக நீர் வானத்தை திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வலது பக்கத்தில் நிற்கிற கூட்டத்துக்கு நேராக கர்த்தர் நீர் வானத்தை திறந்து வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இதை செய்கிறது நிமித்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் உண்டு பண்ணுகிற பெருக்கத்தை பார்க்கட்டும், ஆண்டவரே அற்புதங்களை பார்க்கட்டும். அவர்களை இன்னும் நாளுக்கு நாள் அற்புதமான பாத்திரமாய் வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கண்மலையிலிருந்து பிரித்து கிறிஸ்து என்னும் கண்மலையில் நீர் அவர்களை இணைத்து அவர்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அற்புதமான சிறப்பான விசேஷமான பாத்திரங்களாக எங்களை நீர் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் விரும்புகிறபடியே செயல்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கையில் செயலாக மாறட்டும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கேட்ட இந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்ட ஒன்று நிலையிலேயே நிற்காம எங்கள் வாழ்க்கையில் அது செயலாய் மாறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதுவரைக்கும் எத்தனை ஆண்டவரே ஏழைகள் கூப்பிட்டு நாங்கள் செவி கொடுக்காம இருந்தோமோ அதுக்கெல்லாம் போய் நாங்கள் பிரதியுத்தரமாய் ஆண்டவரை மறுபடியும் அவர்களுக்கு நாங்கள் பிரதியுத்தரம் கொடுக்க இன்னைக்கு நீர் பேசின சத்தியம் எங்களை ஆண்டவரை உணர்வுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.